இங்கே வந்து முதல் முறையாக நான் பங்கேற்றிருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுடைய வெற்றின்றது பிற்காலத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு வரலாறாக மாறக்கூடியதாக இருக்கும். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு மெஹந்தி காம்படிஷன் இங்கே இருக்கக்கூடியவங்க வந்து இது கலையாக நினச்சிருக்கலாம், தொழிலாக நினச்சிருக்கலாம். ஆனால் இது மிகப்பெரிய ஒரு வரலாறும் இதுக்குள்ளே இருக்குது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு திருக்குறள் எடுத்திங்கன்னா ஒரு 2000 வருஷம் சொல்லுவாங்க. தமிழை சொன்னீங்கன்னா சில வருஷங்கள், சில 1000 வருஷம் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருக்குமே. அதே போல் நாம் இப்போ நீங்கள் வச்சுருக்க இந்த மருதாணியும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 வருடங்களுக்கு முன்னாடி தோன்றிய ஒரு விஷயம் அது. ஸோ எகிப்தினுடைய காலத்திலிருந்து இந்த மருதாணியுடைய பயன்களும் மருதாணியை வந்து மருத்துவத்திலையும் கலையிலையும் கொண்டு வந்து ஒவ்வொரு அரபு நாடுகளில் பல்வேறு இடங்களில் வந்து இந்தியாவிலையுமே முக்கியத்துவம் வாய்ந்து இன்னைக்கு வரைக்குமே இது போயிட்டுருக்கு. இந்த ஒரு கலைத்துவம் மிக்க ஒரு இது வந்து மருத்துவம் சார்ந்து இருக்குது. இதை தாண்டி உளவியல் சார்ந்து இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஒருத்தர் கையில் நீங்கள் வைக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உருவாக்கியிருக்கோம். ஸோ மருதாணியோட ஆகச்சிறந்த ஒரு முக்கியமான ஒரு தன்மைன்றது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. இத்தனை ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக கரம் கொடுத்து, கரத்தில் வந்து அழகிலையும் கொடுத்து, இதை வெற்றிக்காகவும் தொழிலுக்காகவும் அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய இந்த செயல்பாடுக்கு வந்து ஆர்ஆர் மீடியா ஒர்க்ஸ் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்து, அதற்கு வந்து யார் இதை வந்து அங்கீகரிக்க முடியும்? ஏன்னா தோற்றவர்களுக்கு வேணால் முதுகில் வந்து சகோதரி சொன்ன மாதிரி வலிகளிலிருந்து நிமிர்ந்து இருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஜெயிக்க போகிறனால இவங்க வந்து உங்கள் முதுகில் தட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ சாதனையாளர்கள் அத்தனை பேருக்குமே பங்கேற்பாளராக அவங்க கொடுக்கக்கூடிய சான்றிதழ் உங்கள் முதுகை தட்டி கொடுப்பது தான். நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க.